மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உப்பில்லா கஞ்சிமடம் கல்லணை பிரிவு ஸ்ரீ நாகக்கன்னி பூவாத்தா கோவில் 13ஆம் ஆண்டு துவக்க விழாவினை ஆன்மீக அருள்வாக்கு பெண் சித்தர் கலைச்செல்வி தலைமையில் இன்று நடைபெற்றது. பசுமலையில் பெண் சித்தர் கலைச்செல்வி வசித்து வந்தபோது 20 வருடம் அங்கு இருப்பதாகவும் 21வது வருடம் கோவிலை கட்டி முடிக்க அம்மன் உத்தரவிட்டதாகவும் அதன் பிறகு உத்தரவின்படி புதிய ஆலயத்தை எழுப்பி அம்மனுக்கு தொண்டு செய்து வருகிறார் பெண் சித்தர் கலைச்செல்வி. இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நாகக்கன்னி ஸ்ரீ பூவாத்தா அம்மனை வணங்கி வருகின்றனர். இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பெண் சித்தர் கலைச்செல்வி அருள்வாக்கு கூறி வருகிறார். இங்கு வரும் பக்தர்களுக்கு தீராத வினையும் தீர்ந்து செல்வ செழிப்போடு வாழ வைக்க அம்மன் உதவி செய்வதாக பக்தர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றனர். இந்த சிறப்புமிக்க ஆலயத்தில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு வருகின்றனர். இந்த ஆலயத்தின் நுழைவுவாயில் பகுதியில் மகாகண்ட முனீஸ்வரர் காவல் தெய்வமாக அருள்பாலிக்கிறார். பேய் பிடித்து வரும் பெண்களை இவர் முன் நிறுத்தினால் பேய்கள் அலறி எடுத்து ஓடிவிடுமாம். இந்த கோவில் வாசலில் கம்பீரமாக காவல் காத்து வருகிறார் முனீஸ்வரன். அதேபோல் அஞ்சுதலை நாகம் குடைபிடித்து அம்மன் கம்பீரமாக காட்சியளிக்கிறாள். அனைத்து பக்தர்களும் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து அம்மனை வழிபட்டு அனைத்து செல்வங்களும் பெறலாம். அதாவது இந்த கோயில் இப்ப 12வது வருஷம் ஆகுது. அதாவது பசுமலையில அப்பா வீட்டுல இருந்தப்ப 20 வருஷம் உங்க வீட்டுல இருப்பேன், 21வது வருஷம் கோயிலை கட்டி நானு மக்களை பார்க்க போயிருவேன் அப்படின்னு வாக்கு. அந்த வாக்குல 20 வருஷம் அங்க குறி சொல்லிட்டு அங்க பசுமலையில இருந்தோம். அதுக்கடுத்து 21வது வருஷம் கும்பாசியம். அந்த கோயில்ல இந்த இடம் வேறவங்க இடம், ஆனா இங்க நாகராணி இங்க இருக்குல்ல, அந்த இடத்துல உட்காந்து சொல்லுது இந்த இடம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்றப்ப இது யார் இடமே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இல்ல உரிய நேரத்துல கரெக்டா வந்துரும், ஆனா எனக்கு 21வது வருஷம் நான் கும்பாசியம் இந்த இடத்துல பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி நாங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா கரெக்டான நேரத்துல அந்த மாசி கலரியில இதே நாள்ல உட்கார்ந்து திருவிழா நடத்தியாச்சு. இன்னைக்கு 12 வருஷம் ஆச்சு. உப்பில்லாத மடம் கோயில் பேர் ஸ்ரீ நாகக்கன்னி பூவனத்தாள். இது ஒரு காட்டு தேவதை, கன்னி தேவதை. இருந்தாலும் 54 பேர் இன்னைக்கு சாமி வந்த நாள் இது. 54 பேர் தலையில தண்ணி ஊத்துவாங்க. ஒரே மாதிரி இந்த 8 வளையலும் இந்த மஞ்சள் கயிறு கட்டி ஒரே மாதிரி சேலை கட்டி தண்ணி ஊத்துவாங்க. எனக்கு 55 வயசு ஆகுது. 6 வயசுல இருந்து எனக்கு சாமி வரும். 14 வயசுல இந்த பூவனத்தை காட்டுவாசி பெண்ணு 14 வயசுல வந்தது. நாகம் தான் வந்துச்சு. அந்த 14ல 21 வயசுல வாய் திறந்துச்சு. அந்த 21 வயசுலதான் அப்பா வீட்டுக்கு போறப்ப பொட்டல்ல அவங்க கலங்கி நிக்கிறப்ப இந்த சாமி வாய் திறந்து நான் காப்பாத்துறேன் வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கையை பிடிச்சு அடுத்தவங்கிட்ட குறி கேட்க போன இடத்துல பொட்டல்ல நான் காப்பாத்துறேன், ஏன் நீ அங்க போற பொட்டல்லன்னு சொல்லி கையை இடக்கால் இடக்கை உள்ளது இந்த பூவனத்தா கூட்டு அவங்க 2 பேர்த்தையும் மேல ஏத்தி விட்டுட்டு வாசல்ல மண்டி போட்டு எனக்கு மஞ்சப்பால் ஊத்துங்க, 20 வருஷம் உங்க வீட்டுல இருப்பேன், 21வது வருஷம் கோயிலை கட்டி நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இங்க இப்ப 12 வருஷம் ஆச்சு. தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி.